ஓய்வூதிய திட்டம் தொடர்பான முதல்வரின் அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் குறித்து அறிவிக்கப்படவில்லை என்று அவர்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒரு வாரத்தில் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் வழங்காவிட்டால் போராட்டத்தில் இறங்குவோம் என்றும் அச்சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். தமிழகத்திலே அரசுயர் ஆசிரியர்களுக்கு 23 ஆண்டுகளாக போராடி இன்று ஒரு இனிப்பான செய்தியை அறிவித்திருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்த போதிலும் 40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அடிப்படை கொத்தடிமை ஊதியம் பெற்றிருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் 40 ஆண்டு காலமாக போராடி காலமுறை ஊதியம் கிடைக்காமல் காலி பணியிடத்தை நிரப்பாமல் இந்த அரசு காலந்தாமத்தி வருகிறது. இருந்தாலும் இந்த ஜாக்டோஜியோ 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தியதில் இன்று ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது. 2000 ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் 5 ஆண்டு காலமாக 2000 ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே 7800 ரூபாய் நாங்கள் எங்களுடைய ஓய்வூதியமாக கேட்டு இந்த போராட்டத்தில் இனிப்பான செய்தியை அறிவிப்பார் என்று ஏங்கியிருந்தோம். சத்துணவு ஊழியர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே தந்திருக்கிறது. இந்த வேலைக்கு கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து தன்னுடைய எதிர்காலத்தை வேலை செய்திருக்கும் போது ஊதியம் வாங்கி கொண்டு ஓய்வுக்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஓய்வூதியம் இல்லாமல் பல இடங்களில் ரோட்டோரங்களிலும் கோயில்களும் பிச்சை ஏற்கக்கூடிய நிலைமையிலும் சத்துணவுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி தேர்தல் கால ஆட்சியிலே 4 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த ஆட்சி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவேன், ஓய்வூதியம் தருவேன் என்ற தேர்தல் கால வாக்குறுதி அறிவித்துவிட்டு 4.5 ஆண்டு காலமாக சத்துணவுகளை ஏமாற்றியது பெரிய மனவேதனையாக இருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு தொகுப்பூதியத்தில் காலி பணியிடத்தை நிரப்புவேன் என்று அரசாணை தொகுப்பூதியம் 95இல் 8997 பேர் நிரப்புவதாக சொல்லி ஒரு சில மாவட்டங்களில் அந்த காலி பணியிடம் நிரப்பாமல் காலம் தாய்த்து வருகிறார்கள். இன்றைய காலக்கட்ட விலைவாசி உயர்வுக்கேற்ப ஒரு நாளைக்கு 66 ரூபாய் 70 பைசா வைத்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா? ஒரு நேரம் உணவு உண்டே 2 நேரம் பட்டினி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். பெண்களுக்கு இலவச பஸ், பெண்களுடைய மகளிருக்கான எல்லா நிதிகளையும் 1000 ரூபாய். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து தோழர்களுமே அனைத்து ஊழியர்கள் எல்லாமே பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையும் கிடைக்காமல் இந்த பென்ஷனும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை தரத்தை எப்படி ஓட்ட முடியும் என்ற கேள்விக்குறியும் இந்த அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். இன்றைய 2020 ஆண்டு புத்தாண்டில் பிறந்தது. எங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வரும் என்று இன்னைக்கு காத்திருந்தோம். இன்று காலையில் 12 மணிக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தது நம்ம சத்துணவு ஊழியருக்கு பெரிய ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் ஏற்படுகிறது. இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்திலே அரசுயர் ஆசிரியர்களுக்கு 23 ஆண்டுகளாக போராடி இன்று ஒரு இனிப்பான செய்தியை அறிவித்திருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்த போதிலும் 40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அடிப்படை கொத்தடிமை ஊதியம் பெற்றிருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் 40 ஆண்டு காலமாக போராடி காலமுறை ஊதியம் கிடைக்காமல் காலி பணியிடத்தை நிரப்பாமல் இந்த அரசு காலந்தாமத்தி வருகிறது. இருந்தாலும் இந்த ஜாக்டோஜியோ 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தியதில் இன்று ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது. 2000 ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் 5 ஆண்டு காலமாக 2000 ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே 7800 ரூபாய் நாங்கள் எங்களுடைய ஓய்வூதியமாக கேட்டு இந்த போராட்டத்தில் இனிப்பான செய்தியை அறிவிப்பார் என்று ஏங்கியிருந்தோம். சத்துணவு ஊழியர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே தந்திருக்கிறது. இந்த வேலைக்கு கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து தன்னுடைய எதிர்காலத்தை வேலை செய்திருக்கும் போது ஊதியம் வாங்கி கொண்டு ஓய்வுக்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஓய்வூதியம் இல்லாமல் பல இடங்களில் ரோட்டோரங்களிலும் கோயில்களும் பிச்சை ஏற்கக்கூடிய நிலைமையிலும் சத்துணவுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி தேர்தல் கால ஆட்சியிலே 4 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த ஆட்சி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவேன், ஓய்வூதியம் தருவேன் என்ற தேர்தல் கால வாக்குறுதி அறிவித்துவிட்டு 4.5 ஆண்டு காலமாக சத்துணவுகளை ஏமாற்றியது பெரிய மனவேதனையாக இருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு
தொகுப்பூதியத்தில் காலி பணியிடத்தை நிரப்புவேன் என்று அரசாணை தொகுப்பூதியம் 95 8997 பேர் நிரப்புவதாக சொல்லி ஒரு சில மாவட்டங்களில் அந்த காலி பணியிடம் நிரப்பாமல் காலம் தாய்த்து வருகிறார்கள். இன்றைய காலக்கட்ட விலைவாசி உயர்வுக்கேற்ப ஒரு நாளைக்கு 66 ரூபாய் 70 பைசா வைத்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா? ஒரு நேரம் உணவு உண்டு 2 நேரம் பட்டினி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். பெண்களுக்கு இலவச பஸ், பெண்களுடைய மகளிருக்கான எல்லா நிதிகளும் 1000 ரூபாய். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து தோழர்களுமே அனைத்து ஊழியர்கள் எல்லாமே பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையும் கிடைக்காமல் இந்த பென்ஷனும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை தரத்தை எப்படி ஒரு ஓட்ட முடியும் என்ற கேள்விக்குறியும் இந்த அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். இன்றைய 2020 ஆண்டு புத்தாண்டில் பிறந்தது. எங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வரும் என்று இன்னைக்கு காத்திருந்தோம். இன்று காலையில் 12 மணிக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தது சத்துணவு பெரிய ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் ஏற்படுவது. அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊழியர்கள் ரொம்ப மனவேதனையிலும் இவர் பொங்கலுக்குள்ளாகவாவது இவர் எங்களுக்கு அறிவிப்பாரா என்று கண்ணீரோட ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய தேர்தல் நீங்கள் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதியை இந்த சத்துணவு ஊழியர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கட்ட போராட்டங்களை நடத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு ஊதியத்தையும் பெற்றிருக்கிறோம். நாங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய ஊதிய மாற்றம் கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு இருந்த சத்துணவு ஊழியர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. 5/1/2026 அன்று நம்ம ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள். எதிர்பார்ப்புகளோடு வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அறிவிப்பு 5/1/2026 நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் மிக எழுச்சியோடு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமாக தமிழக முதல்வர் தான் தூண்டியிருக்கிறார்கள் என்பது இந்த மெத்த பதிவோடு இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். தமிழக முதல்வர் அவர்கள் இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளாக எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் பெறவில்லை என்றால் எங்களுடைய அனைத்து மாவட்டங்களிலும் கொந்தளிப்பு இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தங்களை தயார்படுத்தக்கூடிய நிலைமையையும் உருவாக்க வேண்டாம். தமிழகம் மெக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களே, எங்களுடைய ஆட்சிக்கு உங்களை அமர்த்துவதற்காக சத்துணவு ஊழியர்கள் குடும்பங்கள் அனைவருமே உங்களுடைய இன்றைய ஆட்சி திமுக ஆட்சி வர வேண்டும் என்ற அனைத்து வேலைகளையும் செய்த இன்றைய காலகட்டத்தில் சத்துணவுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் என்று என்ன கனவுகளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சி மாற்றத்துக்கான மாற்றங்களை நாங்கள் செய்யவில்லை. உங்களுடைய மனநிலையை மாற்றி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய அனைத்து ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பு கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. இன்றைய அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு எங்களை தள்ள வேண்டாம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்றைய அறிவிப்பில் 23 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு இன்னைக்கு ஓய்வூதியம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. சத்துணவு ஊழியர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. நாங்கள் இன்னைக்கு அறிவித்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். முதல்வர் அவர்களுக்கு சத்துணவு ஊழியர் சங்கத்திற்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்த போதிலும் கொத்தடிமை ஊதியம் வாங்கி கொண்டு 40 ஆண்டு காலமாக பணிபுரித்து ஓய்வு பெற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் எதுவுமே அறிவிக்கப்படாமல் இந்த அறிவிப்பு அறிவித்தது எங்களுக்கு மன வேதனையாக இருக்கிறது. இன்று நாங்கள் உயர்மட்ட குழு ஜாக்டோஜியும் அரசு ஊழியர் சங்கமும் ஒரு கட்டத்தில் அவர்கள் போராட்ட வடிவங்களை இன்னைக்கு மாற்றியிருந்தாலும் சத்துணவு ஊழியர் சங்கம் எங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையை நிறைவேறாமல் இன்னைக்கு எந்த ஒரு அறிவிப்புமே அறிவிக்காதது எங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இன்றைய முதல்வர் அவர்கள்தான் எங்களை தள்ளி விடுகிறார்கள். அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு 7ஆம் தேதி நாங்கள் மாநில செயற்குழுவை கூட இருக்கிறோம். அதற்குள்ளாக எங்களுக்கு முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். 64,000 பேர் இருக்கும். இப்ப இருக்கிறதுல 1,12,00,000 பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல இப்ப இருக்கிறது 64,000 பேர் காலி பணியிடங்கள் இருக்கிறது. 71,000 பேர் பணியில இருந்துகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைய முதல்வர் என்ன திட்டங்கள் மாணவர்களுக்கு அறிவித்தாலும் அனைத்து பணிகளையுமே சத்துணவுகள் தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நடந்து கொண்ட ஒரு மாதமாக நம்முடைய தேர்தல் SIR பணி
நம்மளுடைய வாக்காளர் பட்டி திருத்தல் பணியினை கூட சத்துணவுகள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கூட அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1 மாத காலமாக குடும்பம் பிள்ளைகள் எதையுமே பார்க்காமல் இந்த தேர்தல் பணியை செய்து கொடுக்கிற சத்துணவு ஊழியர்களுக்கு இந்த 2026 ஆனது ஒரு புத்தாண்டாக எங்களுக்கு பிறக்காமல் எங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டாக பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய முதல்வர்கள் எங்களை தள்ளிவிட்டிருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு அறிவிப்பின் மூலம் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். 64,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை தொகுப்பூதியம் அரசாணை 95 8,997 பேர் மட்டும் நிரப்புவதற்கான வேலைகள் நடந்து 12 மாவட்டங்களில் அந்த காலி பணியிடத்தை நிரப்பி இருக்கிறார்கள். மீதி பணியிடங்கள் காலியாகவே உள்ளது.